வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டெய்லி ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இதுவரை பார்த்ததோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்க போகுது இந்த விளாக். சூப்பரான ரெசிபி வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சதும் நான் செய்கிற முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து நான் குடிச்சிருவேங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சதும் மொபைலில் பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து எந்திரிச்சிட்டேன். இங்கே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு ஒருக்க தான் வந்து தண்ணி வரும், நல்ல தண்ணி. ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து போதும். என்னைக்காவது டயர்டாக இருக்கும் பிடிக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணீர் தட்டுப்பாடாயிரும். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 5 நாளுக்கு ஒருக்க தண்ணி வரும்போது எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து தண்ணியெல்லாம் வெளியே ஊற்றிட்டு, மண்டியாக இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் பிடிப்பேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இந்த வேலையை நான் கரெக்டாக வந்து பண்ணிடுவேன். தண்ணி பிடிக்கிறதுக்குன்னு எனக்கு நிறைய பாத்திரம்லாம் கிடையாதுங்க, இவ்வளோ தான். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 3 குடம் வந்து இருக்குது. 3 குடம் இந்த மாதிரி ஒரு பைலர் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து பிடிச்சி வச்சுப்பேன். இந்த பிளாஸ்டிக் பைலரில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்க வந்து யூஸ் பண்ணிப்பேன். மற்ற குடத்தில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு பைலரில் நிறையட்டும்னு விட்டுட்டேங்க. ஸோ ஓசை போட்டு விட்டு மூடி போட்டு விட்டுட்டேன். அது நிறையிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேங்க. நைட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே படுத்துட்டேன், எதையுமே க்ளீன் பண்ணலை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதாவது இவங்க வந்து 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க, அவளுக்கு என்ன 2 குழந்தையும் பார்த்துக்கிறா, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கா, நல்லா வேலை பார்க்குறா அப்படின்னு வந்து மற்றவங்க வந்து நினைப்பாங்க நம்மளை பார்த்து. ஆனால் நமக்குள்ள டயர்டு, நமக்குள்ள வலி வேதனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே மட்டும்தான் வந்து இருக்கும். யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் கூட நம்ம இருக்கலாம். பேசுகிறவங்களுக்குலாம் என்னங்க, அவங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தலைவலினாலும் முதுகு வலினாலும் பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்குது, அப்படி தானே? ஸோ நமக்கு என்ன, அந்த மாதிரி பார்த்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நம்ம போல்டாக இருக்கணும், நம்மளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுல தப்பு இல்லையே, அப்படி தானே? நீங்களே சொல்லுங்கள். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காமல், நீங்களும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலைகளை கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. மற்றவங்கள பற்றி வந்து யோசிக்காதீங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ டீயும் போட்டு முடிச்சாச்சு, மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை டப்பாவில் வந்து சர்க்கரை முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பையனோட தண்ணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈரம் தெரியாத மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸும் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு தான் வந்து வச்சேன். முறுக்கு வந்து அவனுக்கு பிடிக்கும். ஸோ நார்மலாகவே சாப்பிடுவான். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பால் குடிச்சிட்ருக்கேன். பால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ரெகுலராக இந்த ஒர்க்கை வந்து நான் வந்து பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கும் வந்து பால் ஊற்றி கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் குடிச்சிட்டு இருக்கா படுத்து பார்த்துக்கிட்டே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பையனே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரவை தான் வந்து பண்ணேன். ஸோ ரவையும் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. அதனால் ஷூலாம் வந்து போட்டு விட்டுட்டு பையனை வந்து அனுப்பி விட்டுட்டேன். பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டில் வந்து தண்ணி கொட்டிட்டா ஆசிஃபா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி வேறு பெட்ஷீட் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சரோட ரெசிபி வந்து பெரிய விளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இப்போ வந்து நேச்சர் தாளிக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கோல்டு வினர் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோல்டு வினர் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட வந்து
பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸையும் போட்டு, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே வந்து போட்டு, பிரியாணி இலை கூட உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நீங்கள் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்து வரும். ஸோ பேனில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நல்லா வந்து பொரிய விட்டுருவேன் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வதக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 தக்காளி வந்து நான் வந்து வெட்டி வச்சேன். ஆனால் வந்து சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி தான் வந்து சேர்த்தேன். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான தக்காளி வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு, அதாவது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். வதக்கும் போது எப்போவுமே ஃப்ளேமை வந்து கம்மியாக வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ஊற்றணும். அதாவது ஒரு கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரை தேங்காய் மூடி வந்து வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு வந்து அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1.5 தேங்காய் வந்து நீங்கள் வந்து இந்த நெய்ச்சோறுக்கு வந்து விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் அளவுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி வந்து சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு எப்போவுமே நான் குக்கரில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வைப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டு கழுவி வச்ச அதாவது அரிசியை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா சுள்ளுன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுள்ளுன்னு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சமாக வந்து நெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரை வந்து மூடி விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா விசில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டில் வந்து லைட்டாக புசு புசுன்னு வரும். ஸோ அந்த சவுண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பெரிய குக்கர்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடதில் ஒரு 2 விசில் போட்டாலே வந்து போதும், நல்லா வந்து வெந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ண போகிறேன். கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேக வச்சுட்டேன். பருப்பு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விலாகில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கலரிக்கறி ரெசிபி இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு இந்த அடவுருகாய் வந்து சேர்ப்போம். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இது சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்ல புளிப்பாக நல்லா இருக்கும். ஸோ இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்களுக்கும் நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊரில் நெய்ச்சோறு, கலரிக்கறி, கத்திரிக்காய் பருப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.